ஸோ இந்த செஷன் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் நியூ ஹார்ட் டிஸ்கை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கு, ஒரு விண்டோஸ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த விண்டோஸ் சர்வர் வந்து பாருங்க சி டிரைவ் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷன்ல ஒரே ஒரு சி டிரைவ்னு தனி ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல போய் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும் சி டிரைவ்னு. அப்ப எனக்கு டி டிரைவ் இ டிரைவ் வேணும், எனக்கு 2 டிரைவ் வேணும், எனக்கு டி டிரைவ் வேணும் இ டிரைவ் வேணும். பட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிரைவுக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணுவாங்க. இதே டிஸ்க்ல இ டிரைவ் டி டிரைவ் பண்ணலாமா கிட்ட பண்ணலாம், பட் எனக்கு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா சி டிரைவோட ஸ்பேஸை ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டிஃபிகல்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ லேட்டன்சி இருக்கும், 2 dB மேல இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்படி மாதிரி சின்ன சின்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால எப்பயுமே நமக்கு ஒரு இ டிரைவ் வேணும் டி டிரைவ் வேணும்னா வேற ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணணும். இப்போ அந்த ஆக்டிவிட்டி தான் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போற ஆக்டிவிட்டி ஹார்ட் டிஸ்க் அடிஷன், நியூ ஹார்ட் டிஸ்க் அடிஷன். சரியா? ஸோ நியூ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணணும், அதுதான் அடிஷன் நான் போடுறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு டவுன் டைம் தேவை கிடையாது, விச் மீன்ஸ் நீங்கள் ஷட் பண்ண தேவையில்லை. பட் ஒன்னே ஒன்று தேவை, ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியாது. நீங்கள் ஹார்ட் டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கவும் கூடாது, எடுக்க முடியாது. செகண்ட் ஃபீஸபிலிட்டி செக் மட்டும் பண்ணணும். டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டியை ஃபீஸபிலிட்டி செக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இது ஒரு டேட்டாபேஸ் சர்வர். இந்த டேட்டாபேஸ் சர்வரில் ஒரு டி டிரைவ் வந்து 2 டிபிக்கு கேட்குறாங்க. 2 டிபி நம்ம அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 டிபி கெப்பாசிட்டி அந்த டேட்டா ஸ்டோரில் இருக்கணும். அப்படி அந்த டேட்டா ஸ்டோரில் இருந்துச்சுன்னா தான் நம்மளால அதை அந்த உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த டேட்டா ஸ்டோரில் ரன் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு இதில் டேட்டா ஸ்டோர் இருக்கும், இல்லை இங்கே இருக்கும் எந்த டேட்டா ஸ்டோர் ரன் ஆகுது. இதில் பாருங்க டேட்டா ஸ்டோர் 02 ரன் ஆகுது. அப்போ இந்த டேட்டா ஸ்டோர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா ஸ்டோர் 02 வந்துடும். இதில் கெப்பாசிட்டி ஃப்ரீ கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாருங்க. அந்த ஃப்ரீ கெப்பாசிட்டியில் 20% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ போக மிச்சம் இருக்கிற ஸ்பேஸை வச்சு உங்களால் அந்த ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி ஆட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த விஎம்ஐ வேற ஒரு டேட்டா ஸ்டோருக்கு மைக்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அல்லது அந்த ஹார்ட் டிஸ்கை வேற ஒரு நீங்கள் மைக்ரேட்டே கூட பண்ண வேண்டாம், வேற ஒரு டேட்டா ஸ்டோரில் மேப் பண்ணலாம். எந்த டேட்டா ஸ்டோர்லையுமே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் ஹார்ட் டிஸ்க் அடிஷன். சரியா? இதை பண்ணாதீங்க, யூ வில் பி இன் ட்ரபிள். சரி, ஸோ எப்படி அடிஷன் பண்ணுறது? சரி, எந்த விர்ச்சுவல் மிஷினோ அந்த விர்ச்சுவல் மிஷின் போய்க்கோங்க. போயிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணுங்க, எடிட் செட்டிங்ஸ் போங்க. எடிட் செட்டிங்ஸில் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் டிஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் 70 ஜிபியில் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் தான் நமக்கு சி டிரைவ். இப்போ நான் நியூ ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா ஆட் நியூ டிவைஸ்ன்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தேர் இஸ் ஆப்ஷன் ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும், நியூ ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும். இதுல ஒரு 20 ஜிபி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க வந்து பண்ணணும். யாருக்கா ஞாபகம் இருக்கு? என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கா? ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்றோம் அப்படின்னா ஒன்று நீங்க பண்ணணும், ஒன்று செக் பண்ணணும். என்ன செக் பண்ண ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? தின் திக் ப்ரொவிஷன். எக்ஸாக்ட்லி. அந்த ஹார்ட் டிஸ்க்கு தின் ப்ரொவிஷனா திக் ப்ரொவிஷனா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம், உங்களோட அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட செக் பண்ணிக்கலாம், தின்ல வேணுமா திக்ல வேணுமான்னு. ஸோ பை டிஃபால்ட்டா இது திக்ல தான் இருக்கும். பாருங்க, பை டிஃபால்ட்டா ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்றப்ப திக்ல தான் இருக்கும். நீங்க தெரியாம ஓகே கொடுத்தீங்கன்னா திக்ல போயிடும். திக்ல போயிடுச்சுன்னா அந்த அந்த பர்டிகுலர் டிஸ்க் ஸ்பேஸ் அப்படியே அலோகேட் ஆயிரும். அப்ப உங்க என்வரான்மெண்ட்ல தின் யூஸ் பண்ணீங்களா திக் யூஸ் பண்ணீங்களா பாருங்க. தின் யூஸ் பண்றீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் டு தின் ப்ரொவிஷன். இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபீசிபிலிட்டி செக் அப்புறமா தின் ஆர் திக், இதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க ரெண்டையும். தென் ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு இங்க தெரியும் அந்த ஹார்ட் டிஸ்க் ஒரு ஹார்ட் டிஸ்க் தானே இருக்குது, ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க் ஆட் ஆகும். ஸோ ஹார்ட் டிஸ்க் 2 வந்துருச்சா, ரெண்டாவது டிஸ்க் ஆட் ஆயிடுச்சா? இது எடிட் செட்டிங்ஸ் போயிட்டா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹார்ட் டிஸ்க் 1 ஹார்ட் டிஸ்க் 2 ரெண்டு ஹார்ட் டிஸ்க் ஆட் ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ கோ டு த சர்வர். ஸோ எகைன் அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம பார்ட். நம்ம ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிட்டு
நம்ம ஒரு விண்டோஸ் டீமுக்கு மெயில் பண்ணிடணும். ஹாய் விண்டோஸ் டீம், வி ஹேவ் ஆடட் த ஹார்ட் டிஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கு 20 GB அலோகேட் பண்ணிட்டோம். அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஸ்கசி ஐடி கொடுக்கணும். இந்த இருக்கு இல்லையா, விர்ச்சுவல் டிவைஸ் ஐடி, இதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் அங்கே விண்டோஸ்லேருந்து கரெக்டாக ஃபைன் பண்ணி பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு மெயில் பண்ணோம், ஸ்கசி 01 இந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி மெயில் பண்ணிட்டு நம்ம ஆக்டிவிட்டி முடிஞ்சு. இதே நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர் இருந்தால் இதை தான் நம்ம சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ்குள்ளே போயிட்டு எகைன் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போகணும். ரன்ல போயிட்டு காம்ப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்க் 1 ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. டிஸ்க் 0ல சி டிரைவ் இருக்குது. டிஸ்க் 1ல இப்போ டிஸ்க் ஆட் ஆயிடுச்சு, பட் ஆஃப்லைனில் இருக்குது. சரியா, இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொண்டு வரணும். இப்போ ஆன்லைன் வந்துடும், பட் டிஸ்க் நாட் இனிஷியலைஸ்டு. ரைட் கிளிக் பண்ணி இனிஷியேட் டிஸ்க்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா எம்பிஆர் ஜிபிடின்னு இருக்கும். இதில் எதை நம்ம செலக்ட் பண்ணணும்? கேன் சம்மன் டெல் மீ? ஜிபிடி. ஏன் ஜிபிடி செலக்ட் பண்றோம்? ஏன்னா அதுதான் இப்ப இருக்க பார்ட்டிஷன், நியூ பார்ட்டிஷன் டேபிள். எம்பிஆர்ங்கிறது ஓல்ட் பார்ட்டிஷன் டேபிள். ஓகே, வேற இது அப் டு எம்பிஆர் வந்து மேக்ஸிமம் 2 GB தான் இது ஆகும். சோ முக்கியமான பாயிண்ட், எம்பிஆர் பார்ட்டிஷன் only support up to 2 GB. 2 GB வரைக்கும் தான் எம்பிஆர் சப்போர்ட் பண்ணும். நீங்க ஜிபிடி போனாதான் உங்களுக்கு above 2 GB சப்போர்ட் பண்ணும். அதனால ப்ரொடக்ஷன்ல எப்பயுமே ஜிபிடி தான் வைக்கணும். சரியா, ஸோ ஜிபிடி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இது அன்னும் அலோகேட்டட் இருக்கும். இது ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் கொடுங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம அலோகேட் பண்ண ஸ்பேஸ் அப்படியே இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட் அசைன் த டிரைவ் லெட்டர். ஆட்டோமேட்டிக்காக அது இ டிரைவ் எடுத்துக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிரைவ் லெட்டர் மாற்றினா மாற்றிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் டிரைவுக்கு நேம் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து டேட்டா டிரைவ் அப்படின்னு தான் கொடுக்கணும். ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், இல்லை பை டிஃபால்ட் நேமே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிடும். இப்போ எனக்கு டிஸ்க் 0ல சி டிரைவ் வந்துடும், டிஸ்க் 1ல இ டிரைவ் வந்துடும். சரியா, மை கம்ப்யூட்டர் போய் பார்த்தோம்னா டிஸ்க் பிசியில் போய் பார்த்தோம்னா எனக்கு 2 டிரைவ் வந்துருச்சு, சி டிரைவ் அண்ட் இ டிரைவ். ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி கேட்குறாங்க, எனக்கு இந்த இ டிரைவ் பத்தலை, I want to add another 2 hard disk or another 3 hard disk எனக்கு ஆட் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. எஸ், இதை பண்ண முடியுமா கேட்டால் அஃப்கோர்ஸ் பண்ணலாம். பட் அகெயின் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நீங்கள் எத்தனை ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணாலும் சரி நீங்கள் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் பண்ணணும், அது அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும். சரியா, ஸோ அகெயின் நான் 2 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஸோ அதே விஎம்க்கு ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போங்க. எடிட் செட்டிங்ஸில் இதில் போயிட்டு ஆட் நியூ டிவைஸில் ஹார்ட் டிஸ்க் எகெயின் நான் 21 GB ஒன்று கொடுக்குறேன். ஹார்ட் டிஸ்க் சைஸ் வந்து ப்ரொவிஷனிங் டைப் தின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஹார்ட் டிஸ்க் 3 ஆட் ஆயிரும். இங்கே மாறும் பாருங்க, 3 வந்துருச்சா ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இன்னொரு ஹார்ட் டிஸ்க் எனக்கு வேணும். ஸோ அப்போ எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு add device hard disk thin provision. ஸோ இதுக்கு 22 GB கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு 4 ஹார்ட் டிஸ்க் ஆயிடுச்சு. இப்போ 4 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த 4 ஹார்ட் டிஸ்க்கும் நம்ம பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் அதை பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணுங்க? சேம் தான், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போகணும். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா அந்த டிஸ்க் வந்து ஷோ பண்ணுங்க. தெரியுதா, டிஸ்க் 2 டிஸ்க் 3 இது ரெண்டுமே ஆன்லைன் கொண்டு வாங்க. கொண்டு வந்து இனிஷியேட் கொடுங்க, டிஸ்க் இனிஷியேட் கொடுத்து ரெண்டுமே ஜிபிடி கொடுத்துருங்க. இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ரெகுலரான ஆக்டிவிட்டி, உங்க டவுட்னா கேளுங்க. ஸோ அன்லாக் ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி சிம்பிள் வால்யூம், நெக்ஸ்ட் எஃப் டிரைவ், நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ எனக்கு எஃப் டிரைவ் வந்து கிரியேட் ஆயிருக்குங்க. மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. எஃப் டிரைவ் கிரியேட் ஆயிடுச்சா? பை த சேம் வே
டிஸ்க் 3 ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ சிம்பிள் வால்யூம். நெக்ஸ்ட் ஜி டிரைவ் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தோம்னா எனக்கு இங்க ஜி டிரைவ் வந்துடும். ஜி டிரைவ் வந்துருச்சு. சி 3 டிரைவ் வந்துருச்சா? நம்மளோட வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மெயில் பண்ணிக்கலாம். எந்த அப்ளிகேஷன் டீம் கேட்டாங்க, ஸ்டாப் டீமா இல்ல டேட்டாபேஸ் டீமா யார் கேட்டாங்களோ அவங்க மெயில் பண்ணிடலாம். We have successfully added the hard disk and also we have created the partitions. அப்படி சொல்லி மெயில் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்? எவ்ரிஒன் கிளியர்? ஓகே, இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஈஸி தான், பட் அடிக்கடி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. இன்டர்வியூ கொஸ்டின் கூட இது, சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் போறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன கிளாஸ் தான், இது சம்பந்தமான ஒரு கிளாஸ் தான், அதை நான் முடிச்சிடுறேன்.